பட்டார் பட்டார் என்ற சத்தம் கேட்குது. ஓ, எங்களை அறியாமலேயே எங்களோட கண்ணிலிருந்து கண்ணீர் வர வைக்குது. விடுதலை புலிகளோடு பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு தீர்வை காணுவேன் என்று சொல்லி தமிழ் மக்களை அழிக்க வேண்டும் என்கின்ற ஒரே ஒரு நோக்கத்தோடு ஸ்ரீலங்கா வான்படையினரால் இந்த தேவாலயம் இலக்கு வைக்கப்பட்டு தஞ்சமடைஞ்ச மக்கள்ல இருந்து அவல குரல் என்று கேட்குது. இது அடிக்கிறாங்க, படு படு கீழே படு என்ன சுத்துறான். மற்ற அடுத்தது அங்காளி பக்கம் நான் சுத்தினான். சந்திரியா பண்டாரநாயக்கா அவர்கள் தான் ஆட்சி பீடமேற்று 10 மாதத்திலே எப்படி ஒரு பாரிய இனப்படுகொலை இங்கே செய்திருந்தார். இனவெறி பிடித்த அந்த சந்திரிகா அரசாங்கத்தினாலே அரங்கேற்றப்பட்டிருந்தது. அப்படி தள்ளியால போகுது சுராச்சு கொண்டு. யார் செய்த சாபமோ யாருடைய பாவமோ தெரியவில்லை. அப்படியே கால் கை வேற தலை சிதஞ்சு அப்படி இந்த மரத்தில் தொங்கின மாதிரி காய்ச்சல் அவங்க சொன்னவங்க இராணுவம் இதுக்கான தடையாக இருந்திருக்காங்களாம். இந்த வருஷம் எந்த இராணுவத்தையும் ஆலய சூழலில் பார்க்க முடியலை. கட்டவிழ்ந்த உயிர்கொள்ளையால் கட்டவிழுந்த எம்முயிர்கள் முட்ட வந்த குண்டினை எம்முற்றத்தில் முழுதாய் சரிந்தனரோ பெற்றவர் முற்றவரும் ஒன்றாய் பேரவளம் கண்ட நாளில் சுற்றிவர நாம் நின்று சுதந்திரமாய் கண்ணீரேனம் விட விடுவீரோ. 1995ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 9ஆம் தேதி இதே போன்ற ஒரு நாளில் இதே போன்ற ஒரு நேரத்தில் அண்டைய நாட்டிட்ட ஜனாதிபதியாக இருந்த சந்திரிகா அம்மையாரால் நவாலியூர் மக்களுக்கு ஒரு விசேடமான செய்தி ஒன்று பரிமாற்றப்படுது. அந்த செய்தியில் என்ன குறிப்பிட்டிருக்காங்களா, இராணுவத்தினூடான முன்னறி பாய்தல் என்ற ஒரு வித்தியாசமான முறையான தாக்குதல் ஒன்று நடக்க இருக்கிறதால எல்லா பொதுமக்களையும் நவாலி சென்ட் பீட்டர்ஸ் தேவாலயத்திலையும் நவாலி சென்ட் பீட்டர்ஸ் பாடசாலையிலையும் சின்ன கதிராமம் என்று அழைக்கப்படுற நவாலி கோயிலையும் போய் தஞ்சமடைய சொல்லி மக்களுக்கு இந்த செய்தி போய் சேருது. இதன்படி அரசாங்கத்திட்ட செய்தி அறிஞ்ச மக்கள் இதன்படி இந்த 3 இடத்துலையும் தஞ்சமடைகிறாங்க. மாலை 5:45 மணி அளவில் மாலை நேரம் 5:45 மணி இருக்கும். அந்த நேரத்தில் இலங்கை இராணுவத்துக்கு சொந்தமான புக்காரா விமானம் மூலம் கிபர்கள் மூலமாக 13 குண்டுகள் இந்த குறிப்பிட்ட 3 மக்கள் தஞ்சமடைந்திருந்த அந்த 3 இடத்துலையும் 13 குண்டுகள் போடப்பட்டு 142 மக்கள் கொல்லப்பட்டதோடு 360க்கு மேலே மக்கள் படுகாயம் அடைந்த சோகத்தையும் அவலத்தையும் நிறைஞ்ச இந்த சோகமான மண்ணில் தான் நான் நிற்கிறேன். வணக்கம், மற்றொரு வீடியோனோடாக நான் உங்கள் பிகே. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் 20ஆம் தேதி நாங்கள் இங்கே எங்களை கோயில் ஃபீஸ்ட் இந்த புனித பேதுரு பாவல் ஆலய திருவிழாவுக்காக நாங்கள் நாங்கள் அதோடு எங்களுக்கு இந்த ஆடி 9 இன்றைய நாள் ஒரு மிகவும் துக்ககரமான நாள் உண்டு. எங்களுடைய மக்கள் இதில் அகதி தஞ்சம் கோரி இந்த சர்ச்சுக்கு அந்த பொழுது வீடு ஃபுல்லாகவே ஆமி வெளிக்கிட்டு வராங்க. அப்படி எல்லோரும் கோயிலுக்கு ஓடுங்கோ என்று சொல்லி அப்படி மக்கள் சொன்னால் எல்லோரும் கோயிலுக்கு ஓடி வந்தோம். அப்போ நான் என் மூத்த மகளையும் கடைசி மகனையும் நீங்கள் போங்க நான் பின்னால் வாரணுன்னு சொல்லிவிட்டு நான் மற்ற மகளை நான் எங்களை வீட்டடியில் வச்சுருந்து நான் கொஞ்சம் சாமான் எடுக்கிறேன் கொண்டு நாங்கள் ஓடுவோனும் ஏதாவது அவசரமான தேவைப்பட்ட சாமான்களை எடுத்துக்கொண்டு ஓடுவோம்னு நான் சாமான் எடுத்து கொண்டு நிற்கிறேன். பட்டார் பட்டார் என்ற சத்தம் கேட்குது. ஓ, இப்போ எங்களுக்கு அது எங்கே கேட்டதுன்னு தெரியல, எந்த பக்கம் கேட்டுன்னு தெரியல. நான் பிள்ளையை இடுப்பில் கொண்டு ஓடி வாரன் கோயிலுக்கு தான் போவோம். நாங்கள் வேறு எங்கே தான் இது விழுகுது, நம்ம கோயிலுக்கே ஓடுவோம். நான் கோயிலுக்கு ஓடி வர அதில் ஒழுங்கைக்கில் அந்த ஒழுங்கைக்கில் என் சொந்தக்கார பக்கத்தில் இருக்கிற ஒரு தங்கச்சியும் புருஷனும் ஒழுங்கைக்க படுத்து கிடக்கிறாங்க. 2 பிள்ளைகள் வரைக்கும் 2 பேரையும் பச்சவன் படுத்து கிடக்கிறாங்க. நான் ஐயோ என்ன படுத்து கிடக்குறீங்கன்னு சொல்ல இது அடிக்கிறாங்க, படு படு கீழே படு என்ன சுற்றுறான். மற்ற அடுத்தது அங்காளி பக்கம் நான் சுற்றினான். பதிஞ்சவங்க, ஆனால் நல்ல வேலை போடையில் குண்டு எங்களோட சைட்டில் பதிஞ்சது பிள்ளை இப்படி அப்படி தள்ளியால் போகுது சுராச்சு கொண்டு.
அப்போ ஆனால் குண்டு தட்டையில் இங்கே தான் போட்டேன். அப்போ நான் கோயிலுக்கு ஓடி வரும்னு வேற அவ சொல்கிறா கோயிலில் தான் குண்டு விழுந்தது. ஐயோ அப்போ என் 2 பிள்ளைகளும் மிஞ்சேன்னு நான் ஓடிவா. இதில் இந்த முகப்பில் ஏறினோன்னு எனக்கு கோயிலே தெரியலை. புகமண்டலம் இந்த சடுகுகள் எல்லாம் மேலே பறக்குது. புகமண்டலம் கோயிலே தெரியலை. அப்போ பார்த்தால் பிடிச்சோன்னு வராங்கள். ஒவ்வொருத்தரையும் ரத்த வாரா ஊடினபடி எல்லாரையும் கொண்டு கால் இல்லாமல் போனது ஓடி வராங்கள் எல்லாம் கொண்டு. அப்போ நான் ஐயோ இந்த பிள்ளைகள் 2 பிள்ளைகள் சொல்லி அதுகள் அந்த ஆக்கள்லாம் செத்து கிடந்ததுகள். அதுக்குள்ளே தான் அதுகள் எழும்பி கடந்து கொண்டு ஓடி இதடிக்கு வராங்க 2 பேரும். மற்றங்கடாக்க அந்த பிள்ளைகளும் குள்ளறி அடிச்சு கொண்டு ஓடி வருகிறோம். நாங்கள் கொண்டு அப்படியே வேறு மானிப்பார் ரோட்டாலே அப்படியே நடந்து நாங்கள் யாழ்ப்பாணம் அடைக்கல மாதா கோவிலுக்கு ஓடினதே இல்லை. இங்கே என்ன நடந்ததுன்னு எங்களுக்கு தெரியாது. இங்கே பார்த்தா எங்களோட அக்கா அந்த மகள் 18 வயசு. அவள் உடச்சி அண்ணன் கொண்டதுக்கு அக்கா அந்த மகன் உடஞ்சு இது என்ன இறந்து ஓலையால் மூடி தென்னோலை அதுக்கு மேலே விழுந்து பிள்ளையை மூடிட்டு கண்ண நேரமாகத்தான் அது பிறதான் எடுத்தது. இதோட கிடந்திருக்கலாம். ரத்தம் பிற போய்த்தான் நாளை குறைபற்ற அக்காவன் மகன் லண்டனில் இருக்கிறார். இப்போ அவருக்கு இப்படியே கால் 2 காலும் கலட்டுற கட்டத்தில் இருந்து ஒரு கால் தான் கிடச்சா எடுத்தது. இப்போ முழங்காலோட ஒரு கால் எடுத்தது. அப்படி 9 பிள்ளைகள் எங்களோட பிள்ளைகள். எங்களோட மச்சால் இந்த பிள்ளை 2 அவங்களோட வீட்டில் அவர் கொண்டு விழுந்தார். அதெல்லாம் எங்களோட அக்காண்ட மகள் இறந்தவ அந்த வீட்டடியில். அதில் அந்த இந்த மச்சால் இந்த 2 குழந்தைகள் அந்த சின்ன பிள்ளை அவருக்கு ஒரு 4-5 வயசு தான் இருக்கும். அந்த பிள்ளைன்னா பொடியே இல்லை. அப்படியே கால் கை வேற தலை சிதஞ்சு அப்படி இந்த மரத்தில் தொங்கின மாதிரி அப்படின்னு அந்த பிள்ளைன பொடியே எடுக்கலை. மற்ற மகன்ற பொடி தான் எடுத்தது. அப்படியான ஒரு அவலம் இன்றைக்கு இதே நாள் இந்த ஞாயிறு 9ஆம் தேதி ஞாயிறு இன்றைக்கு அதே நாள் தான் இன்றைக்கு. அப்போ அதில் கலந்து கொள்றதுக்காக எங்களுக்கு மிகவும் வேதனையோடு வந்திருக்கிறோம். கிட்டத்தட்ட 28வது வருஷமாக நீங்கள் வருஷம் பாருங்களா? இல்லை வருஷம் பாடுறது இல்லை. நாங்கள் 4 வருஷம் 5 வருஷத்துக்கு தான் பாடுறோம். நீங்கள் எந்த இடத்துல இருக்கிறீங்க? ஜெர்மனியில் இருக்கிறீங்க. உண்மையிலேயே எங்களுக்கு இதை கேட்கவே இப்படி இருக்கு. நீங்கள் நேரில் பார்த்தாக்கள் உங்களுக்கு மறக்க முடியாது. அதுவும் சொந்த உறவுகளையும் விட்டிருந்தால மறக்க இயலாதது. 280 பேர் கிட்ட தான் இறந்தது. அதில் நிறைய பேர் காயப்பட்டது. அந்த அவலத்தை அது இந்த ஜென்மத்தில் மறக்கல. ஆனால் இது இன்றைக்கு வரைக்கும் இது ஒரு திட்டமிட்ட போர்க்குற்றமா இன்றைக்கு வரைக்கும் அறிவிக்கவே இல்லை. இப்படி ஒரு விஷயம் நடந்ததே மூடி மறைச்சிருக்காங்களே. நிறைய தமிழ் ஜனத்துக்கே தெரியாது. மக்கள் அது ஒரு நவாலி படுகொலைன்னு சொன்னால் நிறைய இது எங்களோட மீடியா எல்லாத்துக்கும் அவங்க போடுறவங்க வருஷம். அதாவது குறிப்பிட்ட வயசுக்கு மேலே இருக்கிற ஆட்களுக்கு தான் இது சம்பந்தமா தெரியும். சின்ன பிள்ளைகளுக்கு தெரியாது. தெரியப்படுத்தவும் விரும்பல அரசாங்கம். அதை கூடிய அளவு மறைக்கத்தான் பார்க்குறாங்க. ஆனால் நாங்கள் அதை நினைப்பு நம்ம பிள்ளைகளுடைய ஆத்மத்துக்காக நாங்கள் ப்ரே பண்ணி இந்த உறவினர்களுடைய வேதனைக்கு ஒரு ஆறுதல் போன இயரெல்லாம் ஆமிக்காரங்கள்லாம் நின்றாங்களாம். ஆனால் இந்த வருஷம் ஒரு தடவை இல்லை. இந்த முறை அமைதியாக இருக்குது. இந்த முறை சொல்கிறாங்க எல்லாரும். இந்த வகையில் ஒரு நல்ல விஷயம். இந்த விஷயத்தில் ஒரு நினைவு கூறத்தக்கதாக இருக்குது. அதை தடுத்தால் இன்னும் வேதனை அவன் உறவுகளுக்கு. அப்போ அந்த வகையில் இன்றைக்கு இந்த முறை அதை நினைவு கூர்ந்து இந்த பழிப்பூசையும் கொடுத்து இன்றைக்கு அதை செய்வோம் என்று தான் இருக்கிறோம். உண்மையிலேயே ஒரு அவலம் நிறைந்த இடத்துல நிற்கிறேன். ஒவ்வொரு மக்களோடையும் கதைக்கும் போது ஒரு மக்களை பார்க்கும்போதையும் எங்களை அறியாமலேயே எங்களோட கண்ணிலிருந்து கண்ணீர் வர வைக்குது. அந்தளவுக்கு ஒரு சோகமான நிகழ்வு இங்கே நடந்திருக்கு. இது உண்மையிலேயே நான் குறிப்பாக இந்த நவாலி என்ற இடத்துக்கு 2 கிலோமீட்டருக்கு பக்கத்தில் நானும் இருக்கேன். எனக்கு கேள்விப்பட்ட ஒரு விஷயமே தவிர இந்தளவுக்கு மோசமான ஒரு செயல் இங்கே நடந்திருக்கு என்று எங்களை உட்பட எங்களோட சமுதாயத்துக்கு இது தெரியாது. அந்தளவுக்கு தெரியாமல் போனதுக்கான காரணம் யார், ஏன் அதை இப்படியான மறைக்கிறாங்க என்றது கூட எங்களுக்கு இது வரைக்கும் தெரியல. பெரிய ஒரு ஆச்சரியமாக தான் இருக்குது. உயிர்த்த நாய் தாக்குதல் நடந்த விஷயத்தை வச்சு அவங்க பெரிய அளவில் அது அவங்க செஞ்ச சரியான செயல் நான் இல்லை பெரிய அளவில் பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும், பொதுமக்களுக்கு பெரிய ஒரு இழப்பீடு வழங்க வேண்டும் என்று வாதாடி கொண்டிருந்த சந்திரிகா அம்மையாருடைய காலப்பகுதியில், அவங்க ஜனாதிபதியாக இருந்த காலப்பகுதியில் தான் இந்த செயல் நடந்திருக்கு. இன்றைக்கு வரைக்கும் அதுக்கான மன்னிப்பு வழங்க மன்னிப்பு அரசாங்கத்திடம் இருந்த அதுக்கான மன்னிப்பு இல்லைன்னா அதுக்கான அனுதாபங்களோ இன்றைக்கு வரைக்கும் கொடுக்கல.
ஒரே ஒரு வரவேற்கத்தக்க விஷயம் என்னென்னா இதுவரை காலமாகவும் இந்த நினைவேந்தல் நடக்கிறதுக்கு பெரிய ஒரு தடையாக இருந்திருக்கு. இப்போ கல்ச்சரில் அவங்க சொன்னவங்க இராணுவம் இதுக்கான தடையாக இருந்திருக்காங்களாம். இந்த வருஷம் எந்த இராணுவத்தையும் ஆலய சூழலில் பார்க்க முடியலை. அந்த வகையில் ஒரு வரவேற்கக்கூடிய விஷயமா இங்கே இருக்கிற ஊர் மக்கள் சொல்கிறாங்க. தொடர்ந்து இப்போ பூசை நடைபெற போகுது. பழிப்பூசை நடந்து அதை தொடர்ந்து நினைவேந்தல் நிகழ்வு நடக்க போகுது. தொடர்ந்து வீடியோவில் இணைஞ்சு இது சம்மந்தமாக தெரிஞ்சுக்கொள்வோம். இன்றைய தினம் செம்மணி சென்ட் பீட்டர்ஸ் நவாலியில் உள்ள சென்ட் பீட்டர்ஸ் தேவாலயத்தின் மீது ஸ்ரீலங்கா வான்படைகள் குண்டு வீசி தாக்கி 150க்கும் அதிகமான தமிழ் மக்களை படுகொலை செய்து 28 ஆண்டுகள் நிறைவடைகின்றது. 1994ஆம் ஆண்டு சமாதான தேவதையாக வேடமிட்டு தமிழர்களுக்கு ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வை பெற்றுத்தரப்போவதாக கூறி ஆட்சிப்பிடம் ஏறிய சந்திரிகா பதவிக்கு வந்த பிற்பாடு சமாதானத்திற்கான யுத்தம் என்ற போர்வையிலே யாழ்ப்பாண குடாநாட்டின் மீது ஒரு பாரிய இராணுவ நடவடிக்கை ஒன்றை ஆரம்பித்திருந்தார். அந்த இராணுவ நடவடிக்கையின் பொழுது ஸ்ரீலங்கா இராணுவத்தினரதும் வான்படையினரதும் கடற்படையினரதும் தமிழ் மக்களை இலக்கு வைத்த இனஅழிப்பு நடவடிக்கைகளிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக மக்கள் பலிகாமத்திலிருந்து இடம்பெயர்ந்து தென்மராட்சியை நோக்கி நகர்ந்து கொண்டிருந்த போது ஒரு கட்டத்திலே இந்த சென்ட் பீட்டர்ஸ் நவாலியில் இருக்கக்கூடிய சென்ட் பீட்டர்ஸ் தேவாலயத்திலும் ஆயிரக்கணக்கான மக்கள் தஞ்சமடைந்திருந்தார்கள். அப்பொழுது அந்த காலப்பகுதியிலே இவ்வாறான யுத்தங்கள் நடைபெறுகின்ற பொழுது மக்கள் ஆலயங்களில் பாடசாலைகளில் பாதுகாப்பு கோரி தஞ்சமடைவது ஒரு வளமையான நிகழ்வாக இருந்து வந்தது. மக்கள் இடம்பெயர்ந்த அப்பாவி தமிழ் மக்கள், முதியவர்கள், பெண்கள், கர்ப்பிணி தாய்மார்கள், குழந்தைகள் இந்த ஆலயங்களிலே தங்கியிருக்கிறார்கள் என்பது நன்றாக தெரிந்து கொண்ட பிற்பாடும் தமிழ் மக்களை அழிக்க வேண்டும் என்கின்ற ஒரே ஒரு நோக்கத்தோடு ஸ்ரீலங்கா வான்படையினரால் இந்த தேவாலயம் இலக்கு வைக்கப்பட்டு தாக்குதல் நடத்தப்பட்டு இந்த படுகொலை, மனித படுகொலை சந்திரிகாவினால் இனவெறி பிடித்த அந்த சந்திரிகா அரசாங்கத்தினாலே அரங்கேற்றப்பட்டிருந்தது. அந்த சம்பவம் நடைபெற்று இன்று 28 ஆண்டுகள் கடந்துள்ள போதும் கூட இன்று வரைக்கும் இந்த படுகொலைகளுக்கு நீதி கிடைக்கவில்லை. அந்த வகையிலே 80ஆம் ஆண்டுகளுக்கு பிற்பாடு யுத்தம் மூலம் பல லட்சம் தமிழ் மக்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இறுதி யுத்தத்தில் மட்டும் 1.5 லட்சத்துக்கும் மேற்பட்ட தமிழ் மக்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். பல ஆயிரம் கோடி பெறுமதியான தமிழர்களுடைய சொத்துக்கள் அளிக்கப்பட்டிருக்கின்றது. பல ஆயிரக்கணக்கானவர்கள் வலிந்து காணாமலாக்கப்பட்டிருக்கின்றார்கள். இவை எதற்குமே பொறுப்பு கூறப்படவில்லை. அந்த வகையிலே இன்று இந்த இடத்திலே படுகொலை செய்யப்பட்டவர்களை நாங்கள் நினைவு கூறுகின்ற அதே நேரத்திலே, அவர்களுடைய ஆத்ம சாந்திக்காக பிரார்த்திக்கின்ற அதே நேரத்திலே இந்த படுகொலை செய்யப்பட்ட எங்களுடைய உறவுகளுக்கு நீதி கிடைக்க வேண்டும். அதற்காக ஒரு சர்வதேச பக்கச்சார்பற்ற விசாரணை நடத்தப்பட வேண்டும். உள்ளக விசாரணை மூலமாக ஒருபொழுதும் தமிழர்களுக்கு நீதி கிடைக்கப் போவதில்லை. சிங்கள பௌத்த பேரினவாதம் யுத்தம் முடிந்து 14 ஆண்டுகளுக்கு பின்னரும் கட்டமைக்கப்பட்ட ஒரு கட்டாய விசாரணை அளிப்புவை தீவிரப்படுத்தி கொண்டே இருக்கின்றார்கள். அரசினுடைய போக்கிலே தமிழர்களுக்கு எதிரான அணுகுமுறையிலே எந்தவிதமான மாற்றங்களும் இல்லை. ஆகவே இந்த ஐநா மனித உரிமைகள் பேரவைக்குள் முடக்கப்பட்டிருக்கின்ற இந்த பொறுப்புக்கூறல் விவகாரம் சர்வதேச குற்றவியல் விசாரணைகளுக்காக பாரப்படுத்தப்பட வேண்டும். இந்தியா, அமெரிக்கா, ஐரோப்பிய தரப்புகள் இலங்கை அரசை இந்த உள்ளக விசாரணை என்ற வட்டத்துக்குள் வைத்து இலங்கை இந்த பொறுப்புக்கூறலில் இருந்து இலங்கையை பாதுகாக்கின்ற செயல்பாடுகளை கைவிட வேண்டும். தமிழ் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட தரப்புகளும், குறிப்பாக தமிழ் தேசிய தரப்புகளும் தொடர்ச்சியாக இந்த உள்ளக விசாரணை தீர்மானங்களை ஆதரிப்பதன் மூலமாக இந்த படுகொலை செய்யப்பட்ட தமிழ் மக்களுக்கான நீதி கிடைக்காமல் இழுத்தடிக்கப்பட்டது என்று சொல்வதற்கு அவர்கள் காரணமாக இருக்கின்றார்கள். மக்கள் இதனை விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒரு முழுமையான ஒரு சர்வதேச விசாரணைக்காக ஒட்டுமொத்தமாக ஒரு குரலிலே வலியுறுத்துவதற்கு தமிழ் மக்கள் தயாராக வேண்டும் என்பதை கேட்டுக்கொண்டு என்னுடைய கருத்துக்களை செய்கிறேன். நன்றி. இப்படிப்பட்ட அவர்களை எடுத்துச் செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை அங்கே ஏற்பட்டிருந்தது. சமாதானம் பேசிக்கொண்டு வந்த விடுதலை புலிகளோடு பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு தீர்வை காணுவேன் என்று சொல்லி மக்கள் மத்தியிலே தமிழ் மக்களின் வாக்குகளை பெற்று அமோக வெற்றி பெற்று வந்த மாண்புமிகு ஜனாதிபதியாக இருந்த சமாதான தேவதை, யுத்த நாயகியாக இருந்த
சந்திரியா பண்டாரநாயக்கா அவர்கள் தான் ஆட்சி பீடமேற்று 10 மாதத்திலே எப்படி ஒரு பாரிய இனப்படுகொலை இங்கே செய்திருந்தார். லண்டன் BBC செய்தியாளர் அங்கே குறிப்பிட்டிருந்தார், இது முன்னேறி பாய்தல் என்கிற இந்த பாரிய நடவடிக்கையானது இனப்படுகொலைக்கான ஒரு அச்சாரம், ஒரு முன்னோக்கி நகர்தல் என்கிற இந்த நடவடிக்கையை இதை இனப்படுகொலையாக வருத்தியிருந்தது அன்றைய 9:40 மணி இரவு செய்தியிலே. இப்படி என்று 38 ஆண்டுகள் கடந்தும் இன்று எத்தனையோ படுகொலையை இந்த தமிழினம் சந்தித்திருக்கின்றது. எத்தனை ஆயிரக்கணக்கான மக்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். கூட்டு மொத்தமாக இந்த ஜூலை மாதம் என்பது ஒரு பாரிய படுகொலைக்கான ஒரு நிகழ்வான ஒரு நாள். இந்த ஜூலை 9ஆம் தேதி ஆகட்டும், ஜூலை 25ஆம் தேதி ஆகட்டும், இந்த வாழ்க்கையிலே மறக்க முடியாத, தமிழினம் சரித்திரத்திலே மறக்க முடியாத ஒரு துன்பகரமான மிக கொடூரமான ஒரு படுகொலை இந்த தேவாலயத்திலே நடந்திருந்தது. இதை திட்டமிட்டு சந்திரியா அம்மையார் பாதுகாப்பு படையினருக்கு இந்த நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்று உறுதியான ஒரு நடவடிக்கையை எடுத்ததன் மூலம் இந்த முப்படையினரும் சேர்ந்து இந்த நடவடிக்கை எடுத்திருந்தார்கள். இன்றைய தலைமுறையினர் இதை மறந்து விடலாம். இன்றைய தலைமுறை வீண் ஆடம்பரங்களிலும் கேளிக்கைகளிலும் ஈடுபட்டு இந்த நிகழ்வுகளை முற்றுமுழுதாக இப்படி நடந்ததா அப்படி நடந்ததா என்று அவர்கள் நினைக்கக்கூடும். ஆனால் இப்படி ஒரு துயரமான சோகமான இந்த படுகொலை சம்பவங்களை இங்கே இன்றும் தப்பியிருப்பவர்களை கேட்டால் அவர்கள் மிகவும் மங்களை விட சோக கதையை சொல்லுவார்கள். இந்த மண், இந்த தேவாலயம் ஒரு இரத்த கரைபடிந்த ஒரு தேவாலய மண்ணாகத்தான் இன்று இருக்கின்றது. அந்த மண்ணின் மீது தான் இன்று போராட்டங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. ஒவ்வொரு இடங்களுக்கு சென்றால் ஒவ்வொரு வரலாறு இங்கே எழுதப்பட்டு கொண்டிருக்கின்றது, ஒவ்வொரு சோக காவியம் எழுதப்பட்டு கொண்டிருக்கின்றது, ஒவ்வொரு இனப்படுகொலை எங்கே நடந்தது, எப்படி நடந்தது என்கிற வரலாறு சொல்லப்பட்டு கொண்டிருக்கின்றது. அந்த வரலாற்றின் நினைவேந்த நிகழ்வுகளை நாங்கள் இங்கே அந்தந்த இடங்களிலே அந்தந்த காலங்களிலே நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம். இது இளைய தலைமுறையாக இருக்கட்டும், இனிவரும் சந்ததியாக இருக்கட்டும், இந்த நினைவுகளை கொண்டு செல்ல வேண்டும் என்கின்ற அந்த ஒரு குறிக்கோளுடன் தான் இந்த நிகழ்வுகளை நாங்கள் முன்னெடுத்து வருகின்றோம். எங்களுக்கான ஒரு நீதி வேண்டும், எங்களுக்கான ஒரு உரிமை வேண்டும், எங்களுக்கான ஒரு விடுதலை வேண்டும். இந்த படுகொலைகள் எல்லாம் நிச்சயமாக சர்வதேசத்துக்கு தெரியப்படுத்த வேண்டும். இதற்கான நீதி என்று வரையில் இல்லை, இதற்கான விசாரணைகள் இல்லை. இது எப்படி நடந்தது, ஏன் நடந்தது என்று கூட தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பெரும்பாய அளவிலே பேசினார்களே தவிர இதற்கான விசாரணைகள் இல்லை. இப்படியான இனப்படுகொலைகள் நடைபெறுகின்ற பொழுது இதற்கான விசாரணைகள் எதுவுமே இல்லாத நிலையிலே தான் என்று இந்த நினைவேந்தல் நிகழ்வுகள் ஊடாக ஒரு செய்தி சர்வதேசத்துக்கு தெரியும், சிங்கள மக்களுக்கு தெரியும், சிங்கள ஊடகங்களுக்கு தெரியும், சகல ஊடகங்களுக்கும் இது தெரியும். அந்த ஊடகங்கள் ஊடாக இந்த நடவடிக்கைகள், இந்த நினைவேந்தல் நிகழ்வுகள் யாவும் மக்களுக்கு சொல்லப்படுகின்ற ஒரு செய்தியாகத்தான் நாங்கள் இதை பார்க்கின்றோம். ஆகவே இந்த நிகழ்வு தொடர்ந்து நாங்கள் இந்த நினைவேந்தல் நிகழ்வோடு பயணிப்போம். நிச்சயமாக ஒரு நீதி வேண்டும், நியாயம் வேண்டும். எங்களுடைய உரிமை போராட்டம் வெல்லும் வரைக்கும் எங்களுடைய போராட்டங்களிலே இந்த நினைவேந்தல் நிகழ்வும் ஒரு முக்கிய அம்சமாக நடக்கும் என்பதை கூறுகின்றேன். நன்றி. ஆரிய சூழமைப்பில் பாஸ்தாத்திரியை எங்களுடைய திருப்பலியின் இயேசு கிறிஸ்துவினருடன் கடவுளின் தூய ஆவியினரும் உங்களோடும் இருப்பதாக. கிறிஸ்தியர்களே, அன்பான தந்தையர்களே, அருட்சகோதரிகளே, இறைமக்களே, எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து
தாழ்மையும் உடையவர். ஆகவே என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக் கொள்ளுங்கள். அப்பொழுது உலகிற்கு கிடைப்பார்கள் கிடைக்கும். ஆம், என் நுகம் அடுத்தாது என் சுமை விடுதலாயுள்ளது. கட்டவிழ்ந்த உயிர்கொலையால் கட்டவிழ்ந்த எம்முயிர்கள் முட்டவந்த குண்டினை எம்முற்றத்தில் முழுதாய் சரிந்தனரோ. பெற்றவர் முற்றவரும் ஒன்றாய் பேரவளம் கண்ட நாளில் சுற்றிவர நாம் நின்று சுதந்திரமாய் கண்ணீரேனும் விட விடுவீரோ. வாங்க வாங்க.
முகத்தெரிய போகுது. இவ்வாறான வழிகளுடனும் இவ்வாறான காயங்களுடனும் தான் இன்று வரையான எமது மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இது யார் செய்த சாபமோ யாருடைய பாவமோ தெரியவில்லை. இனி வருகிற காலம் என்றாலும் எம்மவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு காலமாக அமைய மீண்டும் நவாலி சென்ட் பீட்டர்ஸ் தேவாலய ஆண்டவரை பிரார்த்திப்பதோடு இத்துடன் இந்த காணொலியிலிருந்து விடைபெற்றுகின்றேன். நன்றி, வணக்கம்.